எங்க வீட்டுல அப்படி ஒரு பொம்பளை அக்கறா குடிக்க ஒரு பச்சை தண்ணி காட்டுல வேலை செய்யறாங்களே ஒரு பச்சை தண்ணி கொண்டு வந்து குடுக்கலான்னு ஒரு எண்ணங்குதா. நோ கோழி முட்டை வைக்கிற மாதிரி வீட்டுக்குள்ளேயே தானே இருக்கிறா. இன்னும் ஏத்தம் தான் இப்படி படுத்துட்டுப்பா. அதுங்காட்டி வந்து தொலைஞ்சிருச்சா? ஏகன் வீட்லயே தான் படுத்துட்டு கிடக்குறியே, எனக்கு கொஞ்சம் அங்க பச்சை தண்ணி கூட வழி இல்லை. வந்து கொஞ்சம் கூட மாட ஒத்தாசையா இருக்க மாட்டா? இது வேர் பிடிச்ச மாதிரி படுத்தே கிடக்குறிய. கண்ணு கொஞ்சோண்டு தண்ணி முள்ளு கண்ணு வாக்கண்ணு. எங்கேயோ போற கேகத்துல என் தலையில என்னால பேச முடியல. போடி அந்த நீ என்ன டீ போட்டு கூப்பிடுற? தண்ணி கொடுத்துன்னு போறாங்க இங்க இருந்தாவே ஒன்னா ஆயா தண்ணி கொடுத்துட்டு போறோம். போய் பொழைச்சு பிடிங்க தண்ணி கொடுத்தேன் போயிட்டு. ஊர்ல ஒன்னாட்ட பொம்பளை இன்ன வரைக்கும் நான் பார்த்து தேலடி அப்படியா. ஒரு தண்ணி முல்றதுக்கு ஒரு வக்கு இல்ல. காலையில மல்லாந்து பிடிச்சி படுத்து செல்லு எடுத்துட்டு சூத்துக்குள்ள. இதுக்காக எப்படி மறைக்கிற? இங்க பாரு, என்னால ஒண்ணு அப்படிலாம் வந்து வேலை செய்ய முடியாது. சரியா? நானும் மகாராணி மாதிரி இருந்தேன் எங்க வீட்டுல. என்னால வந்து இப்படி வந்து கைட்ட பட்டு எடுக்க முடியாது. நானும் ஒரு ஆணியாட்டம் தான் வந்தேன். இப்ப நான் வேலை செய்யல. கண்ணு பார்த்தா கை வேலை செய்யணும். என்ன பண்ணையத்துல வச்சுக்கிறாங்க எங்க அப்பா அம்மா. கல்யாணம் பண்ணி பிள்ளை நல்லா கண்ணு கொடுத்தாங்க. நீ நானத்துக்கு வேலை நானும் செய்ய முடியாது. பண்ணையத்துல வச்ச மாதிரி வேலை செய்யுங்கிற. என்னத்தடி இப்ப குண்டா உடைக்கிற நாதேரிய? என்ன சொல்லு? நாதேரியா? அப்பா அம்மா கூட என்ன இப்படி சொல்லிருக்க மாட்டாங்க. நாதேரி நீ என்ன நாதேரி சொல்ற? பண்ணாடிக்கிறான் பாரு. உலகத்துல மருமகளை கட்டி வச்சுக்கிறான் பாரு என் பையனுக்கு. என்னையும் தான் எங்க கேட்டாங்க. கவர்மெண்ட் மாப்பிள்ள கேட்டாங்க, ஆபீசர் மாப்பிள்ள கேட்டாங்க. எல்லாத்தையும் வேணாம். எங்க அப்பா கூட இங்க தள்ளிவிட்டாங்க. உங்ககிட்ட ஏத்த வாங்கிட்டு தெரியும். நானு உங்ககிட்ட நானத்துக்கு ஏத்த வாங்கிட்டு நான் கிளம்புறேன். எங்க அம்மா வீட்டு கிளம்புறேன். இங்க 10 நிமிஷம் தான் இருக்க மாட்டேன். என் பொறுத்த வரைக்கும் நல்ல வெறி பையன் கல்யாணம் பண்ணிட்டு வந்து உங்ககிட்ட ஏத்த வச்சுட்டு இருக்கிறானா? எப்ப பார்த்தாலும் உங்க அக்கௌண்ட் போறாங்களா? நீ அப்படியே பொழைச்சு புரியா போயிட்டு உங்க அக்கௌண்ட்ல. அப்ப மட்டும் போய் நான் பொழைச்சிக்கிறேன். உங்ககிட்ட தவிர்த்து எங்க அப்பா மட்டும் நல்லா இருக்கேன். சோ அப்பா சாமி இங்க சார்ஜ் சாவும் இல்ல.